தற்போதைய முக்கிய செய்தி, விழுப்புரம் மாவட்ட எஸ்பியுடன் என் ஆனந்த் சந்திப்பு என்ற முக்கிய செய்தி இது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் நடைபெற இருக்கும் மாநாடு குறித்து தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு பணிகள் தொடர்பாக வி சாலை பகுதியில் காவல்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். தற்போது கிடைத்திருக்கும் செய்தி, இந்த ஆய்வை தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் புஸ்ஸி ஆனந்த் விழுப்புரம் எஸ்பியுடன் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவபிரகாசம் தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது விழுப்புரம் மாவட்ட எஸ்பியுடன் புஸ்ஸி ஆனந்த் சந்திப்பு நடைபெற்றிருக்கும் அண்மை செய்தியை பார்த்தோம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு பணிகள் குறித்து இந்த சந்திப்பு என்று நாம் நம்புகிறோம். இது குறித்த உங்கள் கள உடனடி தகவல்கள் ஏதாவது இருந்தால் எதிர்பார்க்கிறோம். வணக்கம் மோகன்ராஜ். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு வருகின்ற 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக காவல்துறை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதி அந்த மாநாட்டிற்கான பந்தல் கால் நடும் நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து விறுவிறுப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடத்துவதற்காக மேடை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல் மற்றும் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சுவாஜ் ஆகியோர் இன்று அந்த பகுதியில் விரிவான ஆய்வு மேற்கொண்டனர். அதாவது இந்த மாநாடு வி சாலை பகுதியில் நடைபெற உள்ளது. இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் தேசிய நெடுஞ்சாலை அருகாமலேயே உள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த பார்க்கிங் வசதிகள் எப்படி செய்யப்பட்டுள்ளது, மேலும் ஒருவேளை அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கு மாற்று ஏற்பாடு எப்படி செய்யப்பட உள்ளது என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களிடம் இந்த மாநாட்டுக்கு எப்படி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, இங்கு போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படாத வகையில் எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து நேரில் வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் இன்று விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபக் சுவாஜ் அவர்களை நேரில் தற்போது சந்தித்து வருகிறார். அங்கு சந்தித்து முடித்துவிட்டு தற்போது விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டலை அவரையும் தற்போது சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பில் அந்த மாநாட்டிற்கு எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது, அதாவது காவல்துறை தரப்பில் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய 17 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த நிபந்தனைகள் இந்த மாநாடு நடைபெறும் போது இங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடாது, இந்த மாநாட்டிற்கு பெண்கள் முதியவர்கள் போன்றவர்கள் வருபவர்களுக்கு எப்படி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது, கழிவறை உள்ளிட்ட வசதிகள் எப்படி செய்யப்பட்டுள்ளது, மேலும் இந்த மாநாடு நடைபெற இடத்திற்கு அருகே ரயில்வே கேட் உள்ளதால் அங்கு யாரும் செல்லாத வகையில் எப்படி தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது, மேலும் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய 85 ஏக்கர் இடம் பகுதியில் 6 கிணறுகள் உள்ளது. அந்த கிணற்று பகுதிக்கு யாரும் செல்லாத வகையில் எப்படி அங்கு பாதுகாப்பு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பதெல்லாம் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அது குறித்து இந்த மாநாடு எப்படி திட்டமிட்டபடி 27ஆம் தேதி நடைபெறும், இந்த மாநாட்டிற்கு என்னென்ன பணிகள் செய்யப்பட்டு வருகிறது, மேலும் இந்த போக்குவரத்து இடையூறு மற்றும் அந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய புஸ்ஸி ஆனந்த் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் விழுப்புரம் சரக டிஐஜி அவர்களை சந்தித்து இந்த மாநாடு நடத்துவதற்கு ஏற்பாடுகள் குறித்தும் தற்போது செய்யப்பட்டுள்ள பணிகள் குறித்தும், இந்த மாநாடு நடைபெறும் போது எந்த விதமான போக்குவரத்து இடையூறு உள்ளிட்ட எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பது குறித்து தற்போது விளக்கம் அளித்து வருகிறார். இந்த விளக்கத்தின் மூலமே இந்த மாநாட்டிற்கு என்னென்ன பணிகள் செய்யப்பட்டுள்ளது, மேலும் இவர்கள் என்னென்ன நடைமுறைகள் பின்பற்ற வேண்டும் என காவல்துறை அவர்களுக்கு தெரிவித்து அதன் பிரகாரம் கடைபிடித்து இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள், மேடை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் செய்வது குறித்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் காவல்துறையினர் தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். மோகன்ராஜ். விரைவில் நடைபெற இருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வி சாலையில் அந்த மாநாடு குறித்தும் விழுப்புரம் எஸ்பியுடன்
தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் சந்திப்பு குறித்தும் விரிவான விளக்கமான தகவல்களை தந்ததற்கு நன்றி சிவபிரகாசம்.